ஏன்னா இவங்க பிரச்சாரமே அப்படி தானே. அதாவது பாஜக வந்துச்சுன்னா அதை தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து, காலடி வைக்க விட மாட்டோம் நாங்க. அப்ப சரி, பாஜகவை முதல்ல தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினது யாரு? அவங்க அப்பா, அதாவது மறைந்த முதல்வர். அவரை பத்தி பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். பண்டாரம் பரதேசிகளோட கூடாரம் இல்லை இது அப்படின்றாரு. எதை? திமுகவை. திமுக அவர் என்ன சொல்றாரு? திமுக என்பது பண்டாரம் பரதேசிகளுடைய கூடாரம் இல்லை, வாரிசு முறைப்படி கொடுக்கறதுக்கு. இப்ப அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அங்க ஆட்சியில் இருக்கவங்க யாருங்க? பண்டாரம் பிரதேசியுடைய கூடாரம் தானே. அதுக்கு அவர் அப்ப சொன்னதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஜெயேந்திரரு, அதுக்கு அடுத்து விஜயேந்திரரு. சங்கரமடம் இல்ல, திமுக ஒன்றும் சங்கரமடம். அதைத்தான் அவர் அந்த மாதிரி சொன்னாரு. புரிஞ்சு அவங்களுக்கு? ஜெயேந்திரர், விஜயேந்திரர், அதுக்கு அடுத்து சின்னவர், அப்படி. அதுக்காக அவர் அந்த மாதிரி சொன்ன. அந்த மாதிரி இது கூடாரம் அல்ல, இது ஜனநாயக முறைப்படி தான் வருவாங்கன்னு சொன்னாரு. ஆனா அங்க பண்டாரம் பிரதேசி கூடாரமா அதுதானே இருக்கு. அப்புறம் அந்த பண்டாரம் பிரதேசியில் என்ன செஞ்சாங்க தெரியுமா? பழையபடி வாஜ்பாயோட போய் கூட்டணியை போட்டு இவங்க தான் பிஜேபியை கொண்டாந்து இங்க தமிழ்நாட்டில் அப்ப சிறுபான்மையினர்களுக்கு பயம் இல்லையா? அப்ப சிறுபான்மையினெல்லாம் வாஜ்பாய் முழுங்கிட்டாரா? அப்ப